ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலைல எழுந்திரிச்ச உடனே ஜன்னலை தான் ஓப்பன் பண்ணுவேன். பார்த்தா லைட்டாக மழை துளி ட்ரெஸ்லிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். அதனால் டக்குன்னு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ போட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த காராமணி பயிர் ஊற வச்சுருந்தேன். டெய்லியும் ஏதாவது ஒரு சுண்டலுக்கு மார்னிங் செஞ்சுடுவேன். அதை குக்கரில் ஒரு விசில் 2-3 விசில் விட்டுட்டு அந்த சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சைடில் டிஃபன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏன்னா கோவிலுக்கு போகிறனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புற வேலை. தக்காளி தொக்கு தான் செஞ்சுருந்தேன். இட்லிக்கு தக்காளி தொக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது சிம்பிளாக செய்கிறது தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா அப்படியே வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தூள் எல்லாம் ஆட் பண்ணி என்ன தூள் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள். இது நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இட்லிக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பசங்களுக்கு இது பிடிக்காது. தக்காளி தொக்கு செய்வேன். இது 2 in 1 பர்பஸ் தான். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம். அப்படியே பசங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால இட்லிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சு அங்கே கோயிலே சாப்பாடு, அதனால் சாப்பிட்டுக்கலாம். கோயில் நல்ல விசேஷமாக இருக்கும். என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா அமுது படையல். அமுது படையல் அப்படின்னா சிவனுடைய சீராளன் நான் பின்னாடி வீட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பசங்க கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அந்த கோயில் எப்போதுமே விசேஷமாக இருக்கும். நாங்கள் வருஷம் கட்டுவோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு புனிதம் தாண்டி தான் அந்த ஊருக்கு போகணும். டக்குன்னு காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. கோயில் டக்குன்னு டயத்துக்கு போகணும் இல்லையா, அதனால் அப்புறம் கோயிலில் போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகணும்னு பார்த்திங்கன்னா கோயில் சிவன் கோயில். சிவன் உள்ள இருக்காது பாருங்க. அது ஒரு கதை, சீராளன் கதை வரும். சிவன் ஒரு பக்தர்கிட்ட சாப்பிட்டு கேட்பார். அதுக்கு அவர் பிள்ளையே புள்ளக்கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வெட்டி சாப்பிடுவாங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வேண்டிக்கிட்டு ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் மாவிளக்கு போடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.